சக்கேயுவின் வாழ்வில் நிகழ்ந்த மாற்றம் லூக்கா 19:1 முதல் 10 அடிப்படையில். எரிகோ என்ற பழமையான நகரம் வர்த்தகமும் மக்கள் கூட்டமும் நிறைந்த இடமாக இருந்தது. அந்த நகரத்தில் சக்கேயு என்ற ஒருவர் வாழ்ந்தார். அவர் ஒரு வரி அதிகாரியாகவும் செல்வ வளமானவராகவும் இருந்தார். ஆனால் நியாயத்தை மீறி மக்களிடம் அதிக வரி வசூலித்து தனக்கு பெரும் செல்வம் சேர்த்துக் கொண்டிருந்தார். மக்கள் அவரை வெறுத்தார்கள், ஏனெனில் அவர் ஒரு பாவி என அனைவரும் எண்ணினர். ஆனாலும் சக்கேயுவின் உள்ளத்தில் ஒரு வெறுமை இருந்தது. அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பலர் பேசுவதை கேட்டிருந்தார். அத்தகைய பரிசுத்த மனிதர் இப்போது எரிகோவுக்கு வருவதாக கேட்டதும் அவரை பார்க்கும் ஆர்வம் சக்கேயுவுக்கு பிறந்தது. ஆனால் சிக்கல் ஒன்று இருந்தது. சக்கேயு மிகவும் குறுகிய உயரமுடையவர். மக்கள் கூட்டத்தில் அவரால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. அதனால் அவர் முன்னதாக ஓடிச் சென்று இயேசு செல்லும் வழியில் உள்ள ஒரு அதிமரத்தில் ஏறினார். அங்கிருந்தால் இயேசுவை பார்க்க முடியும் என்ற நம்பிக்கையில் அவர் மரத்தில் காத்திருந்தார். அந்த இடத்திற்கு இயேசு வந்தபோது திடீரென மேலே பார்த்தார். சக்கேயுவை பார்த்து, "சக்கேயுவே, விரைவாக இறங்கு. இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்பதற்காகவே நான் வந்துள்ளேன்" என்று மெல்லிய குரலில் அழைத்தார். அந்த வார்த்தைகள் சக்கேயுவின் மனதை கலங்கச் செய்தன. மகிழ்ச்சியுடன் அவர் கீழே இறங்கி இயேசுவை தனது வீட்டுக்குள் அழைத்துச் சென்றார். இதைக் கண்ட மக்கள் அனைவரும், "இவர் பாவியின் வீட்டுக்குச் சென்றுவிட்டாரே" என்று மனதுள் பேசினார்கள். ஆனால் சக்கேயுவின் மனம் மாறியிருந்தது. அவர் இயேசுவின் முன்னிலையில் நின்று, "கர்த்தாவே, என்னுடைய செல்வத்தின் பாதியை ஏழைகளுக்குக் கொடுக்கிறேன். யாரிடமாவது நியாயமின்றி வாங்கியிருந்தால் அவர்களுக்கு 4 மடங்காக திருப்பிக் கொடுக்கிறேன்" என்று அறிவித்தார். இதை நோக்கி இயேசு சொன்னார், "இன்று இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு உண்டாயிற்று. சக்கேயுவும் ஆபிரகாமின் பிள்ளையே. மனிதகுமாரன் நஷ்டமானவர்களை தேடிக்கொண்டு வரவே வந்துள்ளார்." மாற்றத்தை விரும்பும் மனது இருந்தால் கடவுளின் கிருபையும் இரட்சிப்பும் நம்மை நிச்சயமாக அணுகும்.